ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிட்காயினில் எப்படி ஏர்னிங் பண்ணுறத பற்றி, அதுவும் ஃப்ரீயாக எப்படி ஏர்னிங் பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்லுவேன் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு நீங்கள் என்ன இந்த வீடியோ பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம 72 சப்ஸ்கிரைபரை கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து இது 1Kக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். உடனே 1K மேலே போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து 1Kக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் 1Kலேருந்து 1 லேக் சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து முழுக்க முழுக்க வந்து ரியலான மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் மட்டும் நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம். ப்ரொமோட் பண்ணுறதுல அது மட்டும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ப்ரொமோட்டுங்கிறதுக்காண்டி நீங்கள் காசு வாங்கிட்டு பண்ணுற நினச்சிடாதீங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம அந்த வீடியோவில் வந்துட்டோம். அண்ட் கிரிப்டோ டேப்ங்கிறது அந்த வெப்சைட்டோட நேம். அந்த கிரிப்டோ டேப் என்ன பண்ணும், ஏது பண்ணும், அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வெப்சைட்டில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். லிங்கையும் கிளிக் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் பட்டனை. அப்போ தான் நான் போடுற தினம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களும் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அந்த கிரிப்டோ டேப் ப்ரௌசர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைல் லிங்க் இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலையுமே நீங்கள் மைனிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2018 நான் அந்த வீடியோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வெப்சைட்டை பற்றி இதுக்கு மேலே தராங்களா இல்லைன்னு நான் வித்ட்ராவும் எடுத்திருக்கேன். அதை பற்றி நான் ஃபுல் ப்ரூஃப் தான் காட்டப்போறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த வெப்சைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அதாவது இன்னைக்கு உண்டான பிடிசி, அதாவது பிட்காயினோட மதிப்பு $19,209. அதாவது இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் டாலர், 15 லட்சம் ரூபாய் நம்மளுடைய இந்தியா மணிக்கு. என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அண்ட் இது எப்படி மைனிங் பண்ண போகிறதும், அதாவது இதில் மைனிங் பண்ணுற சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ப்ரௌசர் மூலிமா உங்கள் கம்ப்யூட்டர் இருந்தாலும் உங்கள் மொபைல் இருந்தாலும் மைனிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இங்கேக்குள்ள கார்னரில் சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிரிப்டோ டேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதை வந்து உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் மாதிரி கொடுப்பாங்க, அதை ஃபுல்லாக ஆன் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ் பவர், அதாவது உங்களுடைய CPU பவரை அது ஹேஷ் பவராக மாற்றி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மைனிங் பண்ணி கொடுக்கும். இதுதான் சிம்பிள் ஒர்க்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன, இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து 24 மணி நேரமும் ரன்னிங்கில் இருக்கணும். நீங்கள் எப்போ வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ஆன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சும்மா இருக்கிற டைம், ஃப்ரீயாக இருக்கிற டைம் நெட்வொர்க் கனெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணிவிட்டு போயிருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமௌண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதை ஓடிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு மணி வந்துக்கிட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. அது மாதிரி வித்ட்ரா எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1 இருந்தாலே போதும், வித்ட்ரா பண்ணிக்கலாம். வெறும் 1 பைசா இருந்தாலே வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட 3561 பிடிசி இருக்குது. 3561 டாட் சதோசின்னு சொல்லுவாங்க, சதோசி இருக்குது என்கிட்ட. ஏற்கனவே நான் வித்ட்ராவும் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான ப்ரூஃபையும் நான் காட்டிடுறேன். மேலே ஓடுது பார்த்தீங்களா, முக்கியமான நோட் பண்ணணும், இந்த 1043 ஹேஷ் ரேட். அதாவது இது வந்து ஏன் வருது அப்படின்னா, உங்களுடைய CPU பவர் எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெர் செகண்டுக்கு வந்து உங்களுக்கு இதை மைனிங் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய CPU பவர் வந்து 85% இருக்கும். அது பாதி வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி தான் உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் எனி டைம் கையில் தான் வச்சுருக்க போகிறீங்க. அதனால் வந்து இந்த ப்ரௌசர் வந்து டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு மைனிங் பண்ண விட்ருங்க. அது வாட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லான மொபைல் தான் வச்சுருக்கீங்க. அதனால் பிரச்சனையே கிடையாது, இது தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வித்ட்ரா ப்ரூஃப் காட்டணும்னு நினச்சேன், காட்டுறேன். என்னுடைய வித்ட்ரா ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்க. வித்ட்ரா ப்ரூஃபில் வந்து நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான 2018 பண்ணியிருக்கேன், 2020 ஒரு சின்ன வித்ட்ரா பண்ணி பார்த்தேன். உண்மையிலே கொடுக்குறாங்க இல்லையா, அதை பற்றி நான் ப்ரூஃபையும் காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதாவது ஃப்ரைடே 29 மே 2020 நான் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரைடே 26 அக்டோபர் 2018 பண்ணி பார்த்தேன், ஒரு வருஷம் கேப்புக்குள்ளே இடையில. அதுலேயும் உண்மையிலே அவங்க கொடுத்தாங்க. உண்மையிலே வந்து இன்னும் வரமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜென்யூனான ப்ரௌசர், மற்றபடி ஃப்ராடு பித்தராட்டம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒர்க்கும் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்டு இந்த மேலே இருக்கிற மைனிங் ஸ்பீடு, அதாவது உங்களுக்கு ரொம்ப ஹேங் ஆகுது, கவர்மெண்ட் லேப் பொறுத்தவரை ஹேங் ஆகுது அப்படின்னா லைட்டாக நீங்கள் ஸ்பீட் பவர் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். என்னுடைய CPU
ப்ராசஸர் வந்து கொஞ்சம் கூடனால வந்து எனக்கு இந்த ரேட்டில் வருது. மினிமம் வந்து நான் இப்போ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கனால எனக்கு கம்மியாக காட்டுது. இல்லைனா எனக்கு கிட்டத்தட்ட 3000 ஹேஷ் ரேட் வரை போகும். அதாவது இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர் டு ஒரு ½ அன் ஹவரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த டிஜிட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த டிஜிட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வசதிகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து இப்போ இந்த 3521க்கு வந்து பார்த்தீங்கன்னா 68 சென்ட்ஸ் வந்து அமெரிக்கன் டாலர் 68 சென்ட்ஸ் என்கிட்ட கிடக்கு. நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா ஜஸ்ட்டு வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை நான் டோட்டல் ஏர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா $1.0 $1 மேலே தான் நான் ஏற்கனவே நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன், மாதிரி எடுத்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அதனால் பிரச்சனையே இல்லை, தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வெப்சைட் பற்றி நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை இவங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுக்காங்க, அதாவது பெய்டு ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பெய்டு ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பெய்டு ஆப்ஷனில் இந்த கிளவுட் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா உங்களுடைய மொபைல் ஐட்டத்துக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகும். மொபைல் ஐட்டத்துக்கு வந்து ப்ராசஸர் கம்மியாக இருக்கும். இப்போ கிளவுட் பூஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு $200 $300 என்னமோ பெய்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே இன்னொரு ஒரு கம்ப்யூட்டரையோ இல்லை இதை அக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு, அதாவது நீங்கள் இங்கே இருப்பீங்க ஆனால் அங்கனக்குள்ளே வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்கும், இந்த மைனிங் சிஸ்டம் ஆன் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வசதிகள் அதிகமாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெப்சைட். எந்த கிளிக்கும் கிடையாது, எந்த ஃப்ராடும் கிடையாது, எந்த மணி இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோவா கிடையாது. நீங்களாக நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான், மற்றபடி வந்து இது ஃப்ரீயாக தான் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை இது 24 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் பெனிஃபிட் கிடைக்கும். கிட்டத்தட்ட நானும் நிறைய செக் பண்ணிட்டு தான் நான் இந்த முழுக்க வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷமாக நான் செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின கமெண்ட்ஸ் நீங்கள் கீழே கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் நான் தரேன், அதுலேயும் நீங்கள் சேர்ந்துக்கங்க. டெலிகிராம் குரூப்பையும் தரேன், அதுலேயும் சேர்ந்துக்கங்க. அப்போ தான் நான் இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்ப சரி நீங்கள் அதில் பேமெண்ட் வித்ட்ரா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதாவது வித்ட்ரா நான் எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிட்காயின் அட்ரஸுங்கிறது நான் ஏற்கனவே சில வீடியோவில் கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த பக்கத்தில் ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சென்ட் அண்ட் ரிக்வெஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு சென்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது பணம் அனுப்புறது, ரிக்வெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றது. இப்போ இதுதான் என்னோடய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, இதான் அட்ரஸ் காட்டும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் வந்துட்டு டேரெக்டாக பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் வந்து எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ ஆம் நாட் ரோபோட் கொடுத்து வித்ட்ரா கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸ்னு உங்கள் பேமெண்ட் வந்து உங்கள் டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எந்த ஒர்க்குமே இல்லாமல் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனீங்கன்னா கமெண்ட்டில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன டுட்டோரியல் பண்ணேன், என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவோட நான் உண்மையான ஏர்னிங்கில் சந்திக்கிறேன். ஸோ காய்ஸ், உங்களுக்கு விடைபெறுகிறேன். பாய் பாய்.